எஸ்டர்டே மார்க்கெட் ஃபால் ஆனது கரெக்ஷனா இல்லை ப்ராஃபிட் புக்கிங்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சுங்க. நான் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நேற்றுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். எதர் டுமாரோ இல்லைனா டுடே மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்ட பிறகு நான் சார்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு கீ லெவலை நான் நோட் பண்ணேன். அந்த கீ லெவல்னால மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி அது கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக காமிக்குது, பட் ஏஷியன் மார்க்கெட் வீக்காக காமிக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து கன்சாலிடேட், ஏன்னா ஒரு பக்கம் இப்படியும் ஒரு பக்கம் அப்படியும் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நேற்று வந்து ப்ராடர் மார்க்கெட் லைக் நிஃப்டி மிட் கேப்பு அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக நிஃப்டி 50 மட்டும் டார்கெட் பண்ணி செல்லிங் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் நெட் பையஸாக இருக்கிறாங்க, ஆனால் டிஐஎஸ் வந்து நெட் செல்லராக இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக மார்க்கெட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இந்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மார்க்கெட் வந்து இது வந்து டே ரேஞ்சுன்னு வாங்க. இந்த டே ரேஞ்சில் கரெக்டாக இந்த இடத்துல வந்து லைக் இதை பிரேக் அவுட் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா இட்ஸ் அன் அப் ட்ரெண்ட் பையின்னு அர்த்தம். இதுக்கு கீழே போகிறதுன்றதுனால இது வந்து ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்குது மார்க்கெட்டை. ஸோ நேற்று இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட்டு வேறு ஏதாச்சும் பாசிட்டிவ் நியூஸ்னால இது பிரேக் மேலே போகுதா இல்லை ஃபேக் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கிட்டத்தட்ட 95 90, அதாவது நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 90 இருந்துச்சு, போக போக 95 ஆச்சு. இப்போ பயங்கர செல்லிங் வந்து இப்போ 89, அதாவது 90 ருபீஸுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட இந்த வாரம் ஆரம்பித்து 90க்கு கீழே க்ளோஸ் ஆனது இதுதான். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இன்ஃபோசிஸ் வந்து புதுசாக கான்ட்ராக்ட்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஏஐ டிவன் கான்ட்ராக்ட்ஸ்லாம் பிடிக்க ஆரம்பித்ததுனால இன்ஃபோசிஸுமே ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் பையாக தான் இருக்குது. லோவிலேருந்து கிட்டத்தட்ட 10% என்னவோ. ஸோ இன்ஃபோசிஸும் அவங்க ரிசல்ட்டு கொடுத்துருக்குறாங்க. லைக் குவார்ட்டர்லி, இந்த 4th குவார்ட்டர்லியில் 12% இன்க்ரீஸும், அதுக்கப்புறமா இயர் ஆன் இயரில் வந்து 9% டிக்ரீஸும் ஆகிருக்குது. இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்னாலுமே இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் ஆஃபர் கொடுக்கறதுனால ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷனோடு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட்டில் வந்து அவங்க வந்து மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னா ஒரு 30,400 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அவங்க கொடுத்தது ஹையராக தான் இருந்துச்சு. ரெவன்யூவில் தான் மேட்ச் பண்ண முடியல. மார்க்கெட்டு ஹியர் அண்ட் தேர் மாறி மாறி மூவ் ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கரெக்டான ட்ரேடாக பார்த்து எடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.